ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்கா சில நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மனோஜ் விஜயா அவங்க எடுத்துகிட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுட்டாங்க. அடுத்து முத்து மீனா வந்து பூஜை ரூமை பார்க்குறாங்க. என்னது இது புதுசாக ஏதோ எலுமிச்சம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஹிணியை கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது எலுமிச்சம்பழம் இங்கே வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் வைக்க போகிறேன், நீங்கள் தான் ஏதோ மந்திரிச்சு கொண்டாந்து வச்சுருக்கேன்னு சீன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அடுத்து விஜயா இருந்துட்டு, நான் தாண்டா கொண்டாந்து வச்சேன், நீ ஏதோ கண்ட எலுமிச்சம்பழத்தெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கேன், நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம், அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க, அதை கொண்டாந்து நான் வச்சேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே வந்து மாற்றி பேசிடுறாங்க. அடுத்து வந்து நைட்டு வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காரு மனோஜ், எப்படியாவது அவனை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு போய் கதை தட்டுறாரு. திறந்து வந்து பார்த்தா யாருமே இல்லை. முத்து வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நூலில் கட்டி மனோஜ் பெட்டில் தூக்கி போடுறாரு. என்ன இதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறாரு. அந்த எலுமிச்சம்பழம் தானாக நகர்ந்து போகிற மாதிரி இருக்குது. மனோஜ் ரொம்பவே பயந்துறாரு, அவருக்கு தூக்கம் வரல. அடுத்து வந்து விஜய் கால் பண்ணுறாரு. என்னடா இந்நேரத்துக்கு ஏன் ஃபோன் பண்ணேன்னு அவங்க ஏஞ்சி வந்து கேட்குறாங்க. அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா, ரோஹிணி நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஆமாண்டா எனக்கும் தூக்கம் வரல, உங்கள் அப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அம்மா அந்த எலுமிச்சம்பழம் இங்கே இருக்கிற வரைக்கும் சரியாக வராதும்மா, அதை எப்படியா எடுத்து வெளில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஐடியா கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பூஜை ரூமில் போய் அவங்க வச்ச எலுமிச்சம்பழம் இவங்க வச்ச எலுமிச்சம்பழம் 2மே எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து லைட் ஆன் ஆகுது. என்னடா ஏன்டா லைட் ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. நான் எங்கே ஆன் பண்ண, நம்ம பின்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தா ஒரு லைட் ஆன் ஆகுது. ஃபஸ்ட்டு ரவி ரூமில் இருந்து முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாருமே வெளில வராங்க. அண்ணாமலை சார் வெளில வராரு. சொன்னல்லப்பா தூங்குறாத, இன்னைக்கு ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரோஹிணியும் அந்த டைம் பார்த்து கரெக்டாக வெளில வராங்க. ஏன் எல்லாம் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஸ்ருதி இருந்துட்டு, ஏன் ஆண்டி இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இவன் கண்ட எலுமிச்சம்பழம்லாம் மந்திரிச்சிட்டு வந்து வச்சுருக்கான், யாருக்காவது அது ஆயிடுமோ பயமாக இருக்கா, அதாவது தூக்கி போடுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு விஜய் அப்போ சொல்லி சமாளிக்கிறாங்க. முத்து இருந்துட்டு அதை காலையிலே பண்ணியிருக்கலாமே, அதையே நடுராத்திரியில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ரோஹிணி இவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஏதோ பயத்தில் பண்ணிட்டாங்க, சும்மா ஏன் வந்து அக்யூஸ் பண்ண மாதிரி கேள்வி கேட்குறீங்க, வா மனோஜ் போகலாம் சொல்லிட்டு மனோஜ் கூட்டிகிட்டு வராங்க. உடனே நம்ம முத்து வந்து மனோஜ் தடுத்து நிறுத்துறாரு. எதுனா கேஸ் நடந்துட்டுருக்கு, அக்யூஸ் நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை எடுத்து நிற்க வைக்கிறாரு. முத்து வந்து மனோஜை மிரட்டி கேட்குறாரு. சொல்லிட்டு அந்த நகையை என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்றைக்கி எபிசோடு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.